மீலாது சம்பந்தமா சிந்திக்க வேண்டிய அடிப்படை பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்களில் கடைசி நபி, நபிமார்களில் கடைசி நபி. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இலட்சக்கணக்கான நபிமார்கள் வந்துட்டு போனாங்க. அதுல அல் குர்ஆன் பெயர் குறிப்பிட்டு 25 நபிமார சொல்லுது தானே. அதுல அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நபி கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உயிர் என்று வர்ணிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று வர்ணிக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் முஹம்மது நபிக்கு மீலாது கொண்டாடுறதாக இருந்தா, என்னைய உங்களை விட முன்னால வந்த நபிமார நேசிச்சவங்க யாரு? ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் அல் குர்ஆன் புகழ்ந்து பேசிய நபிமார்களுக்கு புகழ் பாடுவதற்காக மீலாது கொண்டாடினாங்களா? நம்ம இன்றைக்கு என்னதை சொல்றோம்? எல்லாம் செஞ்சு போட, நம்ம புகழக்கூடாதா, ஸலவாத்து சொல்லக்கூடாதா, மீலாது நம்ம அதைத்தானே செய்யறோம். அப்பா, என்னைய உங்களை விட குர்ஆனை நடைமுறைப்படுத்தினது ரசூலுல்லாஹ் தானே. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதுக்கு அல்லாஹ் சொன்னான்? ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி தான் எங்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, 25 நபிமாருக்கும் வானம், 1,00,000 நபிக்கும் வானம். ஒரு நபிக்கு பிறப்பு அறிமுகமான நபி ஈசா நபி, பிறப்பு அறிமுகமான நபி ஈசா நபி. சொல்றாங்களே அல்லாஹ் குர்ஆன்ல, நான் பிறந்த நாளிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்தான் சொன்னாங்களா இல்லையா? 2 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் பிறந்த நாளிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்தான். பிறந்த நாள் தெரியும் தானே? மூசா நபி பிறந்த நாள் தெரியுமா இல்லையா? குர்ஆன் பிறந்ததிலிருந்து வரலாறு சொல்லுது. ஃபிரௌன் கொலை செய்வதற்கு தேடி வருகின்ற பொழுது பிறந்த புள்ளைய கொண்டு போய் நைல் நதியில விட்டாங்கன்ற வரலாறு குர்ஆன் சொல்லுது. பிறப்பு அறிமுகமான நபி. இந்த 2 நபிக்காவது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹ் நபிமார்களை புகழச் சொல்கிறான். புகழ்வதென்றால் மீலாது கொண்டாடுவதுதான். வாருங்கள் சஹாபாக்களே, குர்ஆன் ஓதி கொண்டாடுவோம். வேற மௌலிதுக்கு உள்ளதெல்லாம் இல்ல. எது? மூசா நபியோட வரலாறு அவங்க பிறந்த மாசத்துல சொல்றது, ஈசா நபியோட வரலாறு அவங்க பிறந்த மாசத்துல சொல்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது சிறந்ததாக படவில்லையோ அது எனக்கும் உங்களுக்கும் சிறந்ததாக பட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது புகழ்ச்சியாக, எது புகழுவதாக விளங்க அது எனக்கும் உங்களுக்கும் புகழ்ச்சியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நல்லதாக படாததை நானும் நீங்களும் நல்லது என்று முடிவெடுத்தால் இது ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதல்ல, ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துகின்ற வழிகேடு என்பதை மறந்துடக்கூடாது. மீலாதுக்கு பின்னால இவ்வளவு ரகசியம் இருக்கு, சும்மா இல்ல. வாயாளச்சன் மீலாது தானே கொண்டாடினு கேட்கிற அளவுக்கு இல்ல. மீலாதுக்கு பின்னால ஈமானை உசுப்புகின்ற, இஸ்லாமிய அகீதாவை ஆட்டங்காண செய்கின்ற வழிகேடுகள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,